எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுக்கு கொடுக்கிற டாஸ்க் இருக்குல்ல, பாஜக கொடுக்கிற டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல ஏதாவது ஒரு 25% ஃபுல்ஃபில் பண்ணி நம்ம பாஜகவுடைய நல்பெயரை வாங்கிக்கணும்னு சொன்னா, ஒருவேளை நம்ம ஓபிஎஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆனா சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் எந்த கட்டத்திலையும் உள்ள சேர்த்துடக்கூடாது. சேர்த்துட்டா நம்முடைய பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ஓபிஎஸ் அவர் கையாண்டிருக்காரு கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி. பன்னீர்செல்வத்தை எப்படி கையாள்வது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து கவனிக்க வேண்டியதை வச்சு கவனிச்சுட்டா அவர் அமைதியா இருந்துருவாருன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஆனா என்ன கவனிச்சாலும் என்ன கொடுத்தாலும் சசிகலா தரப்பையும் டிடிவி தினகரன் தரப்பையும் நம்மால கையாள முடியாதுன்னு அவருக்கு நன்றாகவே தெரியும். எனவே அந்த முடிவுக்கு அவர் வரமாட்டார். பாஜகவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணும் செய்ய மாட்டாங்க சார். இதுல குறைந்தபட்ச ஏதாவது ஒரு ஏற்புடைய கருத்து அதிமுகவிடமிருந்து வந்தால் அவர்கள் அத்தோடு விட்டு விடுவார்கள். முழுமையாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். கடைசியில் எந்த வழியும் இல்லாமல் நிர்கதியாக நிற்கப் போவது டிடிவி தினகரனும் சசிகலா அம்மையாரும் தான்.